ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கடந்த காலத்தில், அதாவது உன்னுடைய இளம் பருவத்தில் நன்றாக ஓரளவு உனது குடும்பத்துடன் செல்வ செழிப்புடன் வளர்ந்திருப்பாய். அந்த பெருமை கதையெல்லாம் இன்றோடு மறந்துவிடு. இன்றும் அதே நினைப்போடு இருக்கக்கூடாது. அந்த பெருமையோடு இன்றும் நீ சுற்றி கொண்டிருந்தால் இந்த பொய்யான மனிதர்கள் முன்பு வீண் கௌரவத்திற்காக ஆசைப்பட்டு யாரிடமாவது பெருமையாக நீ பேசிக்கொண்டிருந்தால் தேவையில்லாமல் உனக்கு அவமானம்தான் ஏற்படும் என்பதனை நான் இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல மற்றவர்கள் யாராவது உன்னிடத்தில் பெருமையாக பேசிக்கொண்டிருந்தால் அவர்களிடம் இருந்தும் நீ தள்ளியே. நான் என்றென்றும் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் செய்து தர வேண்டும் என்று நீ நம்பிக்கையோடு இருந்தால் இம்மாதிரியான போலி மனிதர்களிடம் இருந்து விலகியே இரு. நான் உனக்கு நிச்சயம் நியாயம் உனக்கு துணையாக இருந்து நீ இழந்த அனைத்தையும் பன்மடங்காக திரும்ப பெறும் அளவிற்கு உனக்கு உறுதுணையாக இருந்து உனது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த போகின்றேன். இந்த போலி மனிதர்களின் உறவானது தேவையில்லாமல் அவர்கள் விழுந்த அதே குழியில் நீயும் விழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த குழியில் தள்ளுவதற்காகவே பல சூழ்ச்சிகளை செய்வார்கள். இந்த வலையில், இந்த மாய வலையில் நீயும் சிக்கி தவிக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். எனது செல்ல பிள்ளையாக, என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ இருந்தால் என் சொற்படி கேட்டு நடப்பாய். உனது துன்பமானது நிரந்தரமில்லை என்பதனை புரிந்து சில பல காரணங்களுக்காகத்தான் இந்த துன்பங்களை நான் உனக்கு அனுமதித்தேன். எல்லா துன்பமும் இன்று இரவோடு முடிந்துவிட்டது. இன்று இரவுக்குள் உன் மொத்த கடன் பிரச்சனையும் தீர்த்து வைக்கப் போகின்றேன். இனி உனது வாழ்வினில் கடனே இல்லாத அளவிற்கு உனக்கு ஒரு பெரிய அதிசய தீர்வை தரப்போகின்றேன். இதை பற்றி யாரிடமும் சொல்லிவிடாதே. முடிந்த அளவு எல்லா விஷயத்தையும் ரகசியமாகவே வைத்து விஷயம் முழுமையாக வெற்றி பெறும் வரையில் அதனை ரகசியமாக பாதுகாப்பதுதான் உனக்கு சிறந்தது. வரப்போகிற வாரத்தில் நீ என்னிடம் வேண்டி கேட்ட பணத்தொகை, ஏன் அதற்கும் மேலாகவே நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். ஒவ்வொரு கடனாக எல்லாவற்றையும் முடித்துவிட, மேலும் உன் தொழில் மேன்மேலும் வளர்ச்சியடைய நான் வழி காட்டுகின்றேன். இந்த வழியை நான் உனக்கு காட்டுகின்றேன் என்றால் நான் மட்டுமல்ல, உன் குல தெய்வமும் சேர்ந்துதான் காட்டுகின்றோம். அதனால் உனது குல தெய்வத்திற்கு நீ நன்றி மறவாமல் இருக்க வேண்டும். அத்துடன் காலை எழுந்ததும் வாசலை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் கலந்த தண்ணீரால் தெளித்துவிட்டு, மேலும் கொஞ்சம் பன்னீரை தெளித்துவிட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஏற்றிவிட்டு காலை வணக்கத்தை உனது குலதெய்வத்திற்கு தெரிவித்து உன் அன்றைய நாளை முழுமையாக ஒப்படைத்து 3 முறை குலதெய்வ பெயரை சொல்லி நன்றி சொல்லிவிடு. மேலும் வீட்டின் உள்ளே சென்று குலதெய்வத்திற்கு ஒரே ஒரு விளக்கு ஏற்று. அது போதும். தினமும் இப்படி செய். எந்த துன்பமும் உன்னை தீண்டவே தீண்டாது. நீ வெற்றியாளனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உனக்கு உடலோ, அழகான முகமோ, வலிமையான உடலோ இவை எதுவுமே தேவையில்லை. அதனால் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். நீயும் திறமைசாலி பிள்ளைதான். திறமை மிக்க மனமும் செயல்படும் திறனும் தான் தேவை. முன்னேற்ற பாதையில் உனது திறமைகளை வளர்த்துக்கொள். நீ இந்த சாயப்பாவின் செல்ல குழந்தை. உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் என்று நம்பிக்கையோடு இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய். எனது ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். என்றென்றும் உன் வாழ்க்கையில் அன்பும் சிரிப்பும் என்றென்றும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.